நம்ம சுற்றி நினைக்கிற உண்மை பற்றி நம்ம பார்ப்போமா? கனவுகளோடு உண்மைக்காக போராடும் ஒரு தனி பெண்ணின் கதை. மண் விட்டு செல்லும் முன் தாசாலையில் ஓரத்தில் தினசரி பயிற்சி ஓட்டத்தை துவங்கும் அந்த பெண்ணின் மனதிலோ தாய்நாட்டிற்காக தங்கம் வெல்ல வேண்டும் என்ற லட்சியம். ஆனால் அவள் நெஞ்சு தைரியம் மூட்டி தன்னம்பிக்கை வளர்க்க வேண்டிய சொல்லோ கோலவிட வாசல் தாண்டும் நீ எல்லாம் ஓட்ட பந்தயத்தோடு ஆசைப்படலாமா? அது பொது பெண்கள் எல்லாம் ஆசைகளையும் அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏலமாக திருத்தி விட்டு சென்றனர். கலங்கிய கண்களோடு தந்தையின் கடன் தேடி வீட்டுக்கு சென்ற அதே வேளை அங்கு விருந்து வீட்டு முதலாளியோ வாழும் வீட்டுக்கு வாழ்க்கை கொடுக்க மக்கள் அவர்களெல்லாம் விலக்கி விடுவாசல். வாடுகிற வசதியில் என்றால் சூழலில் வேலை பார்க்க வேண்டும், சாலையில் ஓடி தெரியக்கூடாது. இன்னும் நாட்களில் வாடகை பெறும் வரவில்லை என்றால் வீதியில் வசிக்க வேண்டும், ஜாக்கிரதை என்று கூறி எச்சரித்து விடுத்தனர். மேலும் மனமடைந்து போன மகளோ தந்தையே சூளையில் வேலை பார்ப்பவரின் மகள் சாலையில் ஓடுவது கூட தகுதியற்றவளாம். அதை வெற்றி கஞ்சிக்கே அல்லல் போடும் நாமெல்லாம் ஆசைப்படுவதே தவறா என்று மகளின் கண்ணீரின் கணத்தை புரிந்து கொண்ட தந்தையோ இன்றைய நம் அவமானமே நாளை நம் மலையாளங்களாகும், ஒன்றை மட்டும் நினைவில்கொள், புலியின் வலியதாக்கள் என்றுமே சிலையாக முடியாது என்ற நம்பிக்கை ஊட்ட அன்று முதல் தடகளமே தன் வாழ்க்கை என்று ஓடத் தொடங்கினார். தடகள போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை 50க்கும் மேற்பட்ட பதக்கங்களை தட்டிச் சென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இன்று ஊடகங்களில் வந்த செய்தியை கேட்ட பிறகு சோதனை காலத்தில் ஏலம் செய்த வாய்கள் இன்று அவள் சாதனைக்கு பிறகு வாழ்த்து சென்றது. அதன் பின் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற தேர்வானத்திருந்த அழைப்பானை அவள் வீட்டை தேடி வந்தது. நம் குடும்பத்தின் வறுமையை போக்கும் விடியல் ஒளி உன்மூலம் நிறைவேற வேண்டும் என்ற தந்தையின் இயக்கங்களையும் லட்சிய கனவுகளையும் சுமந்து கொண்டு தன் வாழ்வின் அடுத்த பரிணாமத்தை நோக்கி விரைந்தார். அங்கோ தன்னோடு போட்டி போட பல்வேறு மாநிலங்களிலிருந்து முறையான பயிற்சி பெற்ற வீராங்கனை கண்டு பயமடைந்து போனார். இருப்பினும் உறுதியுடன் ஓடத் தொடங்கியவள் போட்டியில் வெற்றி பெற்று தேசிய பயிற்சி முகாமல் கொண்டிருந்தார். அங்கு முதல் நாள் பயிற்சி வந்த பயிற்சியாளரோ உங்கள் அனுபவம் மிக திறமா இருக்கலாம், ஆனால் அயல்நாட்டு வீரர்களை அருகாமல் கூட நம்மால் இருக்க முடியாது. இத்தனை ஆண்டுகளாக நாம் பெற்ற பதக்க எண்ணிக்கையை விட கடந்த ஒரே ஆண்டில் சீனா பெற்ற பதக்க எண்ணிக்கை அதிகமாகும். வரலாற்றை மாற்றியமைக்க எண்ணி வறண்ட இடத்தில் தொழில் போடாமல் கிழக்கு அரசு பணியை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். இரவு பகல் பாராமல் வீர செஞ்சு பயிற்சி எடுத்த அந்த பெண்ணின் கனவு நிறைவேறும் மன்னாலோ உதயமானது. தெருவோரங்களில் ஓடிய தன் மகள் இந்த தேசத்திற்காக ஓடுவதை காண தன் முதலாளி வீட்டு தொலைக்காட்சியின் பெட்டியின் முன் காத்திருந்த தந்தையுடன் ஊர் மக்களும் சேர்ந்தனர். தங்கம் தமக்கே என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் நூலிலையில் வெள்ளி பதக்கத்தோடு வெற்றியை பெற்றால் வீரமங்கை நாட்டின் கொடியை உயர்த்திய நம்மை இனம் நாடு உயர்த்தும் என்று இந்திய நொடியிலேயே அவள் உள்ளத்து உணர்ச்சிக்கு மாறாக அடுத்த விளையாட்டாளிலோ போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்தியா வீராங்கனை மீது பாட சோதனை நடத்த வேண்டும். சோதனையில் அவள் பெண் என்று உறுதியானால் தான் அவளுக்கு பதக்கம் மறுக்கப்படும் என்று அறிவித்தார். ஒன்றும் மரியாதை அவ்வளவு விளையாட்டான கூறிய ஒற்றை வாத்திய பரிசோதிக்க சென்றார். ஆனால் அங்கோ எந்த பெண்ணிற்கும் நடந்துடக்கூடாத கொடுமை ஒன்று நிகழ்ந்தது. இதுவும் சூழலை நிலை கொடுத்திரும் வகையில் அவள் பெண்ணே இல்லை என்று ஆசுப்படையும் பதக்கத்தையும் பறிச்சனர். உடைந்த மனதுடன் உணர்வற்ற உடலாய் வெளியே வந்த பெண் தனது கடைசி நம்பிக்கையாக இருந்த இந்திய விளையாட்டு அமைச்சகத்தை நாடி சென்றார். ஐயா, களத்தில் ஓடி கைத்தல்களை குவித்தவள் இன்று கலங்கப்பட்டு தங்கள் முன்னால் நியாயம் கேட்க வந்துள்ளேன். பாய சோதனை என்ற பேரில் 8 மணி நேரம் 8 ஆண் மருத்துவர்கள் முன்னால் என் பெண்மையை நிற்கும் நிர்பந்தத்திற்குள்ளானேன். நான் பெற்ற பதக்கத்தை திரும்ப பெறவும் என் மீது ஏற்பட்ட கழகத்தை போக்கவும் தாங்களால் ஐயா வழிகை செய்ய வேண்டும் என்று பணிந்து கேட்க சோதனை முடிவுகளில் நீ பெண்ணில்லை என்று வந்ததற்கு நான் செய்ய முடியும், எல்லாம் சட்டப்பட்டா இருக்குது. என்ன சட்டம்? பேசுறதுக்காக பதக்கம் பெற்ற பின் மாற்றிக் கொள்வதும் அதை பிடிக்க போதும் கைவிருப்பதும் சட்டமாக கேட்டவரை வெளியே செல்லுமாறு ஆணையிட்டார் உயர்திகாரி. கண்ட கனவுகளும் கடின உழைப்புகளும் ஒரே நாளில் காற்றோடு போக துடுப்பில்லாத படகால் தன்னை தத்தளிக்க வைத்து விட்டனரே என்று தன்னை சீராட்டி வளர்த்த தந்தையிடம் சென்று தன் வாழ்வை தொடர்ந்துவிட்டு அவளை நினைக்குவது எளிதான். உன் கனவுகளை கைவிடவும் மனமில்லாமல் பதக்கத்திற்காக போராடவும் பணமில்லாமல் புதுமையற்ற கிழவனாய் உன் முன் நிற்கின்றேனே என்று கலங்கிய தந்தையோ பெரு வழியின்றி மறுநாள் சூழலில் வேலை பார்க்க அழைத்து சென்றான். மனதில் வழியோடு கடும் வேலை செங்கல் சொந்தவிடம். இங்கு வேலை பார்க்கும் ஆண்களுக்கு ஊதியம் ரூபாய் 100, பெண்களுக்கு ஊதியம் ரூபாய் 60. உனக்கு கூலி எவ்வளவு வேண்டும் என்று நீயே சொல் என்று ஏழமா கேட்ட முதலாளியும் தன் அவமானங்களை சிரித்து சென்ற மக்களையும் பார்த்த வேலைத்தவள் சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்றால் தமிழக முடிய பெண்களும் சாதனை முதிர்ப்பார்கள் என்றே அவர்கள் உழைத்தேன். ஆனால் அந்த விளையாட்டானேமோ எவ்வித நிபுணியும் இன்றி ஆண் மருத்துவர்கள் முன்னால் என் மானத்தை விடுத்து மனமாளிக்க செய்தனர். பாரே, என் திறமையை நிரூபிக்கும் என் பெண்மையை நிரூபிக்கவில்லை என் பதக்கத்தை பிடிக்க போதும் இது கேட்க வேண்டிய ஆசையை ஆசைப்படி நிராகரித்தது. ஒரு புறம் வாழில் இருந்து சூழல் கலைத்தாக சென்றால் அங்கோ உண்மையை கூட உடல் விருப்பமற்ற மக்கள் எங்களை வசதிக்க எவ்வளவு நாங்கள் மனிதர்கள் தானே அதிகாரம் உள்ளவர்களுக்கெல்லாம்
போதைகளுக்கு அடிமைப்பட்டு அறியாமை என்னும் இருளில் மூழ்கி அறிவிட்டிக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாம் போன்ற மனித சமுதாயம் இவை அனைத்திற்கும் காரணம் என்ற அறியாமல் இருந்த பாவத்திற்கு உரிமைக்காக ஓய்ந்திருந்தார். இன்னொரு நாள் நீங்கள் பார்த்ததில்ல இந்த ஃபேண்டசி ஸ்டோரிலாம் இருக்குது. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சாண்டின்ற பெண்ணோட வாழ்க்கையான உண்மை சம்பவம். இதே மாதிரி விஷயம் தென்னாப்பிரிக்காவில் ஏன் ஈவன் ஒடிசா நம்ம கூட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்காக ஊர் மக்கள் எல்லாரும் போராடினாங்க. அதுக்கு விரும்பப்படுறேன் நம்ம தமிழ்நாடு தவிர. இப்போ என்னென்ன சொல்ல வரேன் கேட்குறீங்களா? இந்த கிரிக்கெட்டு, ஐபிஎல், ஃபுட்பால் இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸை நேஷனல் கேம் அத்லெட்டிக்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் வாழ்க்கைக்கு நாம ஏற்படுத்தலாம்னு சொல்லி இதில் உங்களை உங்கள் சிஜி ஸ்போர்ட்ஸ். Guys, for the secret names மட்டும் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. Hi, I'm Bala from Mechanical Department. I'm Lakshmi Narayanan from Mechanical Department. I'm Gokul Arsan from IT. Ritik from CSE. I'm Jayahul CSE. I'm Gurumurthy from CEC Department. Padmacharan from CS Department. I'm Mirza Farid from CS Department. Mechanical Department. Divagar from CS Department. Aditya Mohan Prasad, CSE Department. Divesh from CS Department. Akash IT Department. Jayasthar Mechanical Department. Super Akash. Guys, make some noise for them. Special mention, MC Gaurav, Balaka Kaitatar. MC செம்மையா ஃப்ளோ எக்ஸ்பிரஷன் மைக் ஹோல்டிங் சூப்பரா இருந்துச்சு. கீப் கோயிங். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டென்ட் வைஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாமே கிரேட்டா. ஸோ கீப் கோயிங். ஆல் தி பெஸ்ட்.